மினசமா ஓ கெங்கி தே ஷோக்கா தைஹன் ஓ மதாசே ஷிமாஷ்டா. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மினசமா அப்படின்றது என்னன்னா, முதல்ல அனைவருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மின்னா அப்படின்றது என்னன்னா அனைவருக்கும், அனைவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு ஏதோ ஒரு 10 பேருக்கு நீங்க வந்து உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மின்னாசான் அப்படின்றது மின்னா சமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து இந்த சமா அப்படின்றத பயன்படுத்துவாங்கன்னா ப்ரொஃபஷனலா. இப்போ ஜப்பான்ல வந்து இந்த பொலைட் வேர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இப்ப நான் ஒரு கஸ்டமர், நான் ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா என்ன கடையில கூப்பிடுறவங்க, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே சின்ன எக்ஸாம்பிள், நான் போன் எடுத்து ஒரு கடைக்கு வந்து போன் பண்றேன். அந்த போன் பண்ணும்போது எல்லாருமே நார்மலா உங்க பேர் என்னன்றதை கேட்பாங்க அப்படி, ஓகேங்களா. அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஓ நமாயவா நான் திஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்றதுனா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்றது அதுக்கான பொருள். இந்த ஓ அப்படின்றது நான் பல காணொலிகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது ஒரு பொலைட் ஃபார்ம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறோம். உங்களுடைய பெயர் என்னன்னு குழந்தைகிட்ட நம்ம யாரும் பெருசா கேட்கறது இல்ல. உன் பெயர் என்ன சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ உன்னுன்னு வரும்போது நம்ம அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்றது சாரி எனக்கு தெரிஞ்ச தமிழ் அந்த மாதிரி. அப்ப நம்ம உன்னுன்னு வரும்போது நம்ம கேஷுவலா பேசுறது. நண்பர்கிட்ட பேசும்போது உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்போம் நம்ம, ஓகேங்களா. இது ரொம்ப கேஷுவலா நம்ம பேசுறது. ஆனா இதே வந்து நம்ம ஒரு ஆபீசர் கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது உங்களுடைய அப்படின்னு வரும் பாத்தீங்களா. அப்ப இந்த உங்களுடையன்னு வரும்போது அங்க ஓ அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜப்பான்ல உங்களுக்கு முன்னாடி வந்துடும். பேர் என்ன அப்படின்னு கேட்டாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா ஓ நமாயவா நான் திஸ்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஓ அப்படின்றது பொலைட் ஃபார்ம், நமாயே அப்படின்றது என்னன்னா பெயர், வா அப்படின்றது பார்ட்டிகல், நான் அப்படின்றது என்னன்னா என்ன கொஸ்டின், நான் தெஸ்கா நானி அப்படின்வாங்க. நான் தெஸ்கா அப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். நீங்க அவங்களை கேக்குறீங்க என்ன அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க. நான் தெஸ்கா அப்படின்னு நீங்க தேஸ்கான்னு நீங்க போடும்போதே அதுலயுமே வந்து உங்களுக்கு பொலைட்டாவே வந்துருது, ஓகேங்களா. இப்போ ஓ நமைவா நானி அப்படின்னு கூட கேட்கலாம். பட் ஆனா நானின்னு நீங்க போட்டீங்கன்னா அந்த தேஸ்கான்றது வரல பாத்தீங்களா, அது வந்து ஒரு நான் பொலைட் ஃபார்மா வந்து உங்களுக்கு மாறிடும். சோ அதனால அதுக்கு நீங்க முன்னாடி அந்த ஓ போட்டதுக்கான பயனே கூட வந்து இருக்காது. அதாவது ஒரு இடத்துல மரியாதை கொடுத்துட்டு ஒரு இடத்துல மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். சோ இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த பொலைட்டான விஷயங்கள்ல கத்துக்கிறதுல ரொம்ப பார்த்து வந்து நம்ம யார்கிட்ட நம்ம எப்ப பேசுறோம் எப்படி பேசுறோம் அப்படின்றத கிளியரா வந்து நம்ம தெரிஞ்சுட்டு பேசணும். சோ அந்த வகையில ஓ நமைவா நான் தெஸ்கா அப்படின்றது உங்களுடைய பெயர் என்ன அப்படின்றது தான் அதுக்கான பொருள். சரி, இப்ப வந்து இந்த சமா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து வருவோம். இப்போ ஒருத்தர் வந்து மின்னா சமா அப்படின்னு நம்ம கூடும்போது என்ன ஆகும்னா, இப்ப கஸ்டமரை பெரும்பாலும் வந்து இங்க ஜப்பான்ல எப்படி கூடுவாங்கன்னா சமா அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லி கூடுவாங்க. இப்ப நான் சொல்லியிருப்பேன், நீங்க ஒருத்தருக்கு ஒரு கடைக்கு போன் பண்றீங்க, உங்க பேர் சொல்றீங்க, அவங்க உங்க பேர் கேட்கறாங்க அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொன்ன ஓ நமையவா நான் தெஸ்கா அப்படின்னு உங்களை கேட்கறாங்க. ஏன்னா அது பொலைட் ஃபார்ம் ஆஃப் உங்களை கேட்கிற அந்த ஒரு வார்த்தை. நீங்க வந்து அதுக்கு என்ன சொல்றீங்க, பொக்குனோ நமையவா இல்ல சொல்ல பொக்கு அப்படின்றத எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, நீங்க வந்து நண்பர்களுக்குள்ள பேசும்போது பொக்கு அப்படின்னு நீ வா அப்படி போ அப்படின்னு நம்ம பேசும்போது நண்பர்களுக்குள்ள நம்ம பேசும்போது சொல்றது. வத்தாஷிவா அப்படின்றது ஒருத்தங்க மரியாதையா உங்களை ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு மரியாதையா நீங்க அவங்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறீங்க அப்படின்னும் போது வத்தாஷிவா ஷிபாராமா தேஸ் அப்படின்னு. ஷிபாராமா அப்படின்றது இங்க நான் கத்தகனால வந்து என்னோட பேரை சிவராமன் என்றத ஷிபாராமான்னு மாத்திருக்கேன். ஃபாரினர்ஸோடைய அவங்களுடைய பேர்களை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானியர்களால ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தமிழ் மொழி ஸ்ட்ராங், நம்மளால எந்த மொழியையும் வந்து அவங்களுடைய ஸ்லாங்ல வந்து நம்மளால பேச முடியும். அது நம்மளோட மொழி நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். ஆனா ஜப்பானிய மொழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா இவங்களால மற்றவர்களுடைய மொழியை அப்படியே வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. அதை பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கத்தாகனா அப்படின்ற ஒரு ஹிராகனா கத்தாகனா அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிராகனா கத்தாகனா காஞ்சி, ஓகேங்களா. இதுல கத்தாகனாவை பயன்படுத்துவாங்க ஃபாரின் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு. இப்ப ஷாம்பூ அப்படின்னு இருக்குன்னா ஷாம்பூ அப்படின்றத வந்து இவங்க கத்தகனால மாத்தி வச்சிருக்காங்க. ஷாம்பூ அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டா உங்களால ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி வால்வோ அப்படின்ற ஒரு கார் இருக்கு, வோல்வோ VOLVO அப்படின்னு கார் இருக்கு இல்லைங்களா, வோல்வோ அப்படின்னு ஒருத்தர் ஒரு ப்ரொனன்சியேஷன் ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க. நான் வந்து வால்வோ அப்படின்னு சொல்லுவேன். போர்வோ அப்படின்னு இவங்களுக்கு வி அப்படின்றது வராது, போர்வோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இங்க ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ரொனன்சியேஷன்
கொஞ்சமா நீங்க வந்து மாறிச்சு அப்படின்னா கூட நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சரி, ஓகே, நான் திருப்பி வந்து இந்த சமா கிட்ட வரேன். ஏன்னா இந்த சமால இருந்து நான் அப்பப்போ டைவர்ட் ஆகி அடுத்தடுத்த டாபிக் போயிட்டு இருக்கிறேன். இங்க கஸ்டமருக்கு வந்து இந்த சமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கமி சமா அப்படின்னு சொல்லலாம். கமி சமா அப்படின்றது என்னன்னா கடவுள். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமரை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா கடவுளுக்கு நிகரான, இப்போ ஒரு கஸ்டமர் போனாதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு தொழில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து இங்க அந்த பிசினஸ் அப்படின்றதே நடக்கும். அதனால பெரும்பாலும் எல்லாருமே வந்து இந்த சமா, இப்போ நான்லாம் அஃபிஷியலா ஒர்க் பண்ணும்போது, இப்போ என்கிட்ட நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னும் போது அவர் வந்து நாகாமுரா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாமே. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நாகாமுரா சமா தேஸ்கா அப்படின்னு கன்ஃபர்மேஷன், ப்ரீ கன்ஃபர்மேஷனுக்கு. என்னன்னா நாகாமுரா அப்படின்னு அவர் சொல்லும் போது இன்னொருத்தர் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு சொல்றாரு அவரோட பேர் நாகாமுரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாகாமுராவா அப்படின்னு கேட்க கூடாது, நாகாமுரா சமாதேஸ்கா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, ஒரு கஸ்டமர்ன்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்றது அந்த பொலைட் ஃபார்ம்ல வந்து வே ஆஃப் ஸ்பீச்சிங்ல வந்து நம்ம வரும். அதனால இந்த சமா அப்படின்றத நீங்க எங்க போனாலும் சரிங்க, நீங்க ஜப்பானுக்குள்ள வந்தீங்கன்னா யாருக்கிட்டனா உங்க பேரை சொன்னீங்கன்னா கூட அவங்க எழுதுறது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பேரை வந்து நாகாமுரான்னு சொல்றீங்க அப்படின்னா நாகாமுரா சமா அப்படின்னு எழுதுவாங்க. ஆனா இதே வந்து சின்ன குழந்தைய வந்து ஹேண்டில் பண்றாங்க, சின்ன குழந்தையா இருக்காங்க, சின்ன பசங்களா இருக்காங்க அப்படின்னும் போது சான் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சமா அப்படின்றத பயன்படுத்தி நான் பார்த்தது இல்லை. பெரும்பாலும் வந்து அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமா அப்படின்றத பயன்படுத்தி நான் வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சரலா ரொம்ப டைடான ஒரு மொழிங்க இது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலைட் ஃபார்முக்கு வந்து எந்த அளவுக்கு நான் ஏன் இதை ஓ அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பேன், சமா அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சரிங்க, ஓகே. நான் எப்படி வந்து மொழியை கத்துக்கினேன் அப்படின்றதுக்கு என்னுடைய ஒரு சில இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிராமரை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். அதுதான் வந்து என்னோட பேஸ், அடித்தளமே அதுதான். அந்த அடித்தளம் இல்லாம எந்த ஒரு மொழியுமே நம்ம கட்டமைச்சு மேல எடுத்துட்டு போக முடியாது. நீங்க வந்து ஒரு பேஸே இல்லாம அப்படியே சும்மா பிரிக்கை வச்சு நீங்க அப்படியே வால் எழுப்பி ரூஃப் போட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஆனா பேஸ் எப்ப ஸ்ட்ராங்கா இல்லையோ அந்த பில்டிங் எல்லாமே வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வடிவேல் வந்து காமெடியில சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாரு இல்லைங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். நீங்க வந்து கிராமர் எப்ப ஸ்ட்ராங் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து நல்லா சாலிடா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இமீடியட்டா நீங்க 10 வார்த்தை கத்துக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதை விட கிராமரை நீங்க பேஸ் ஸ்ட்ராங்கா நீங்க வச்சுட்டு ஒரு 10 வார்த்தையை கத்துக்கிறதுக்கு பதிலா 100 வார்த்தை கூட ஈஸியா கத்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கிராமர் ஸ்ட்ராங்கா இருக்குது. நீங்க 10 வார்த்தையா நீங்க கத்துட்டே போவீங்க. இந்த பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னும் போது நாளைக்கு ஒரு லெவலுக்கு மேல உங்களால கத்துக்க முடியாது. நீங்க எங்கன்னா போய் ஸ்ட்ரக் ஆகி கண்டிப்பா நிப்பீங்க. எந்த ஒரு மொழி, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல தமிழ் மொழியில இலக்கணம் தெரியாம ஒரு மொழியை உங்களால கத்துக்க முடியுமா? இலக்கணம் தெரியாம தமிழ் மொழியை கத்துக்க முடியுமா உங்களால? அதே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த மொழிக்கும் இலக்கணம் வந்து பேஸ். சரி, என்னோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி, நான் எப்படி வந்து மொழியை ஆரம்பத்துல கத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது நான் முதல்ல கிராமரை வந்து பேஸா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டேன். ஒரு 6 மாசம் 7 மாசம் அதுக்காக நான் வந்து ஃபுல் டைமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஜப்பானுக்குள்ள நான் வந்துட்டேன். நான் அப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சது. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த வொக்காபுலரிஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். இந்த வொக்காபுலரிஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, தபேரு அப்படின்ற ஒரு வொக்காபுலரி இருக்கு. ஓகேங்களா? தபேரு அப்படின்றது என்னன்னா டு ஈட், சாப்பிட்றது. ஓகேங்களா? இப்போ அதை வந்து எப்படி என்னால ஈஸியா மாத்திக்க முடியும், எனக்கு கிராமர் தெரிஞ்சதுனால தபே மாஸ், தபே மாஸ்கா, தபே மாஸ்டா, தபே மாஸ்டாக்கா, தபே மாசன் தேஷ்டா. இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு காணொலி நான் அந்த மாஸ் ஃபார்மை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த தபேரு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இந்த ரூ வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூ வெர்பை அந்த ரூவை தூக்கிட்டு அப்படியே நான் வந்து மாஸ் போட்டு அப்படியே நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு பயன்படுத்தும் போது எனக்கு எனக்கு கிராமர் தெரிஞ்சிச்சு. வொக்காபுலரிஸ் இருக்கும்போது நான் அழகா வந்து அதை மேட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்றது கிராமர் இஸ் அ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு இருந்ததுனால என்னால வொக்காபுலரிஸ் மட்டுமே இருந்தா போதும், நான் அப்படியே ஆட் பண்ணிட்டு என்னால முன்னோக்கி வந்து போக முடிஞ்சது. அது இல்லாம எந்த ஒரு மொழிக்கும் நீங்க என்னதான் நீங்க N1 N2 கிளியர் பண்ண ஆட்கள் கூட பார்த்திருக்கேன். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க ஓரளவுக்கு, பட் ஆனா அவங்களுக்கு பேசுற அந்த ஒரு இது வந்து வராது. அது முக்கியமான லேக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ். மெயினா வந்து ஒரு மொழியை கத்துக்கும் போது பேசணும், நீங்க அந்த மொழி கூடவே இருக்கணும். இப்போ நீங்க உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன், இப்ப நம்ம ஊர்ல ஆங்கிலம் நம்ம கத்துக்கும் போது
தமிழ்ல நீ பேசினா உனக்கு பெனால்ட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்கூல்ல இது எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது தான். இன்னுமே கூட பல ஸ்கூல்கள்ல இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா ஃபைன், 10 ரூபா ஃபைன் அப்படின்லாம் போடுவாங்க. அதுக்கு என்னன்னா, எந்த ஒரு மொழியை நம்ம வந்து பேசுறோமோ அதை பேச 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 பேசதான் வரும். அது வந்து நம்ம 4 பேர்கிட்ட, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு ஒரு 4 மொழி தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லா ஜாப்பனீஸ் கிட்ட தான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஜாப்பனீஸ் கிட்ட இருந்தா பெஸ்ட். ஆனா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க, உங்க ஃப்ரெண்டுங்க யாருன்னா ஜப்பானிய மொழி தெரிஞ்சிருக்குன்னா வெக்கப்படாம பேசணும். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் வந்து வெக்கப்படுவாங்க. ஒரு சில பேர் கிண்டலும் பண்ணுவாங்க இதை. இப்போ நான் வந்து ஒரு ஜப்பானியர் கிட்ட நான் பேசுவேன். அவர்கிட்ட நான் இங்க ஜப்பானுக்கு வரும்போது ஆபீஸ்க்கு என்ன வந்து ஜப்பானியர் கூட்டு போகும்போது அவர்கிட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட நோண்டிக்கிட்டே இருப்பேன். நான் வளவளான்னு பேசிட்டு இருப்பேன். அப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட இருந்து 4-5 வார்த்தைகள் வந்து புது வார்த்தைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ அது ஒரு நோட்டு ஒன்று வச்சுக்கிட்டு, இன்னும் கூட அந்த நோட்டு இருக்கு, இன்னமும் என் டெஸ்க்ல இருக்கு அந்த நோட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தைகளை. ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூல போகும்போது அங்க என்னென்ன புது வார்த்தைகள் வருதோ அது எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சாயங்காலம் வந்தேன் அப்படின்னா என்னென்ன வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு அப்படின்றத டிக்ஷனரி வச்சு செக் பண்ணி பார்த்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்றத எழுதிட்டே வருவேன். ஸோ அப்போ அந்த வெக்காபுலரிஸை நான் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிட்டே போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போவோம். அது இல்லாமல் இந்த காரில் போறவர்கிட்ட நான் பேசிட்டே போவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னோட கான்வர்சேஷன் ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்தும். ஸோ எந்த வார்த்தை சொல்றது தவறு, எந்த வார்த்தை சொல்றது வந்து கரெக்டு, எப்படி ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் அவங்கள பார்த்து கத்துக்கிட்டது தான். அது இல்லாம எனக்கு ஜப்பானிய நண்பர்கள் வந்து 2 பேர் அமைஞ்சாங்க. நான் வந்து பார்க்ல போயிட்டு பாட்டு பாடுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள சத்தம் போட்டுலாம் அதிகமா நமக்கு பேச முடியாது. எனக்கு இருக்கிற கல்ச்சர் எப்படின்னா பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும். நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு இடையில ஒரு வால் இருக்கு அப்படின்னா, நம்ம கான்கிரீட் வீடு இருந்தா பிரச்சனை கிடையாது. இதே வந்து கான்கிரீட் வீட்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் வால் வச்சிருப்பாங்க பார்ட்டிஷனுக்காக. அது என்ன ஆகும்னா கிளியரா சத்தம் கேட்கும். அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்கும், இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம உள்ள என்ன பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா பக்கத்துல இருந்து டும்மு குத்துவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, பீஸ்ஃபுல்லா தூங்கணும், நைட்ல வந்து அக்கம் பக்கத்துல யாரும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரல் பிஹேவியர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து இருந்து நம்ம பார்த்து, நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், இது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினா நான் பண்ணது என்னன்னா, கிராமரை ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணது, கான்வர்சேஷன் ஸ்கில்ஸை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போயிட்டு பேசி ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்து ஸ்கிப் ஆயிட்டேன் பாருங்க. அதாவது இங்க ரூம்ல வந்து அதிகமா பேசக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணேன், ஒரு பார்க் ஒன்று இருக்கு. அந்த பார்க்ல போயிட்டு நான் வந்து அங்க எல்லாருமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாசிப்பாங்க, பாடுவாங்க, கொள்ளுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன்னா அங்க போயிட்டு பாடுவேன். நான் எனக்கு அப்படியே கத்தி பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும், பாடுறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வீட்டில் அதெல்லாம் முடியாது அப்படின்ற காரணத்தால் அங்கே போய் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு என்னோட 2 நண்பர்கள் வந்து, என்னங்க நீங்க பாடுறது நல்லா இருக்கு, என்ன பாட்டு பாடுறீங்க அப்படின்னு கேட்க வந்தாங்க. அப்படியே 4 நாள் அவங்கள மீட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியல் நம்ம கான்வர்சேஷன் பண்ண நம்ம அப்பதான் வந்து அவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். அவங்களுமே வந்து நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இதை நீ பண்றது தப்புடா, இதை நீ பண்றது. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசும்போது அவங்க டீப் இன்சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனா இதே நீங்க வந்து ஒரு வாத்தியார் கிட்ட பேசுறீங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு லெவலுக்கு வரையும் தான் அவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா இதே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நம்ம கத்துக்கும் போது இன்னும் டீப்பா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் வந்து என்னோட லாங்குவேஜை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாம ஜப்பான்ல வந்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சிட்டி ஆஃபீஸ்ல, இங்க சிட்டி ஆஃபீஸ்னுவாங்க, நீங்க அங்க போனீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க, யாரெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ், ஜப்பானிய மொழி கத்துக் கொடுக்குற வாலண்டியர்ஸ், நீங்க என்ன ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 200 எண்ணு 250 எண்ணு அந்த மாதிரி கட்டுவேன். நான் கட்டினேன்னா N4 லெவலு N5 லெவலு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லாட் கொடுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கத்துக்கலாம். அந்த அமௌண்ட், மினிமம் அமௌண்ட்ன்றது நம்ம பே பண்ணணும். ரொம்ப அருமையா கத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போய் அவங்க கிட்ட பேசி கத்துக்கிறதா இருக்கட்டும். இன்னுமே அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 எடுக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா நம்மளுக்கு அவங்க அவைலபிலிட்டி இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க அதிகமான காசு கட்டி தான் 1-to-1 கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கும்போது இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். நான் ஒசாக்கால இருந்து இக்கேதா அப்படின்ற ஒரு டயர்ஸ் அப்படின்ற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நாளுக்கு நாள் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்ன வரைக்குமே
நான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுறேன் அப்படின்னும் போது அவங்களுமே ஒரு 4-5 வார்த்தை புது வார்த்தைகள் வரும், டெக்னிக்கல் டேர்ம்ஸே புதுசா வரும். அப்ப என்ன பண்ணுவோம்னா மெமோ பண்ணிட்டே இருப்பேன், பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அதுக்கப்புறமா போயிட்டு என்னோட டெஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கில்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மல் கான்வர்சேஷன் என்கிட்ட யார் பேசினாலும் நார்மலா பேசுற அளவுக்கு வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஒரு ஃப்ரீ ஃப்ளோ, நார்மலா நீங்க வந்து சாதாரண ஒரு டாபிக் பேசுறீங்க அப்படின்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாம பேச முடியும். ஆனா இதே நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா புது ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வார்த்தைகள் வரும். ஸோ அது வந்து என்னன்னு தெரியாம வந்து நான் முடிப்பேன், தெரியல நான் கேட்பேன். நான் என்னைக்குமே தெரியாத ஒரு விஷயத்த தலையாட்டிட்டு ஓகே புரிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால நீங்க தெரியாத விஷயத்த இல்ல எனக்கு தெரியல, நீங்க சொன்னது புரியலன்னு சொன்னீங்கன்னா அவங்க மெனக்கட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சூப்பரா கத்துக் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க. ஹோப் இந்த ஒரு காணொலி மூலியமா ஒரு சில விஷயங்கள் நீங்க டேக்அவேவா எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் ஆர்கனைஸ்டா இந்த ஒரு ஃப்ளோல வந்து உங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் ஏதோ இருக்கிற இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு காணொலி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைச்சேன். இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.